ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ஃப்ரம் ஃபார்மா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்லாம் லைஃப்னு ஒன்று இருக்கிற மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே லைஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அக்கார்டிங் டு ஃபிலிப் கோட்லர், த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இஸ் அன் attempt டு ரெகக்னைஸ் த டிஸ்டிங்க்ட் ஸ்டேஜஸ் இன் த சேல்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளை என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்துருச்சு, ஸோ அதோட சேல்ஸ் வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறது தான் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த கான்செப்டை மோஸ்ட்டாக மார்க்கெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் டிசைன் பண்ணி அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளை 4 ஸ்டேஜாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ், செகண்ட் க்ரோத் ஸ்டேஜ், தேர்டு மெச்சூரிட்டி ஸ்டேஜ், ஃபோர்த் டிக்ளைன் ஸ்டேஜ். ஸோ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா சேல்ஸுக்கும் டைமுக்கும் கிராஃப் பிளாட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் அந்த கிராஃப் எப்படி போயிருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் என்னென்ன நடக்குதுன்றத ஒரு டேபிள் போட்டு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சேல்ஸ். இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜில் சேல்ஸ் கம்மியாக தான் இருக்கும், போக போக இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் பீக்கில் இருக்கும், ஸோ கடைசியாக ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அதே தான் ப்ராஃபிட்டும். ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் லாஸில் இருக்கும், போக போக ரைஸ் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஹையாக இருக்கும், அடுத்தது ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு கஸ்டமர். ஸோ ஃபஸ்ட்டு இன்னோவேட்டிவ் கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க, அடுத்தது கஸ்டமர்ஸோட நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், அடுத்தது மாஸ் மார்க்கெட்டாக இருக்கும், அடுத்து கஸ்டமர் பேஸ் கான்ட்ராக்ட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்படிட்டர்ஸ். ஃபஸ்ட்டு கம்மியாக தான் இருப்பாங்க, போக போக தான் அதிகமாக ஆக ஆரம்பிப்பாங்க, அடுத்தது ஸ்டேபிளாக இருப்பாங்க, அடுத்தது ஃபால் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், அடுத்தது அவுட்லெட்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கிரேட்டர் நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸாக இருக்கும், கடைசியாக அவுட்லெட்ஸ்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் ப்ரைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரைஸோட ரேஞ்ச் அதிகமாக ஆரம்பிக்கும், அடுத்து ஃபுல் லைன் ப்ரைஸஸாக இருக்கும், கடைசியாக செலக்டட் ப்ரைஸஸ் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை தான் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் சேல்ஸும் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டை க்ரியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் க்ரோத் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ அதனால் காம்படிஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் டேக் ஆஃப் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ப்ரைஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், அதேமாரி நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்லெட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் சேல்ஸ் அதிகமாகும். சேல்ஸ் அதிகமாகிறதுனால புது புது கஸ்டமர்ஸ்லாம் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும், ஸோ அதனால் ப்ராஃபிட் அதிகமாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மெச்சூரிட்டி ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் சேல்ஸ் க்ரோத் கம்மியாக ஆரம்பிக்கும், ஏன்னா காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ வீக்கர் காம்படிஷன்லாம் மார்க்கெட்லேருந்து எலிமினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் ஷேக் அவுட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேஸ் தான் மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேஸில் இருக்க ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எல்லாம் கம்பேரிட்டிவ்லி லோ ஆகிட்டே வரும், அதேமாரி ப்ராஃபிட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் சேல்ஸ் க்ரோத்தை 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. இன் க்ரோத்தில் ப்ராடக்ட்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதேமாரி இன் ஸ்டெபிலிட்டியில் ப்ராடக்ட்டோட டிமாண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இன் டிகேயில் ப்ராடக்ட்டோட டிமாண்ட் ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கடைசியாக டிக்ளைன் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜை தான் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் எல்லாமே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டிமாண்டும் டிக்ரீஸ் ஆகும், சேல்ஸும் டிக்ரீஸ் ஆகும், அதேமாரி ப்ராஃபிட்டும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் புது ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆவாங்க. ஸோ அதுக்கான நியூ ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க.